ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுட்டு வெஜ் மோமோஸும் அதுக்கு தேவையான ஸ்டஃப்பிங்கும் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பும் நம்ம செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைதா மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா நீங்கள் சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக மாவை நீங்கள் பிசைஞ்சு விட்ட பின்னாடி அதை நீங்கள் காய விடாமல் அது மேலால் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 தக்காளி போல் எடுத்துருக்கேன். ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கீரல் போல் நீங்கள் தக்காளி மேலே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இதே போல் எல்லா தக்காளி மேலேயுமே நீங்கள் கீரல் போட்டு விட்டுக்கோங்க. கீரல் போட்டு விட்ட தக்காளி நீங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. தக்காளி நீங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்ச பின்னாடி இது கூடவே நீங்கள் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வேகிற அளவுக்கு நீங்கள் ஒரு சும்மா போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தக்காளி நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 8 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஏன்னா தக்காளி ஃபுல்லாகவே நல்லா வெந்துட்டு அது மேலே தோல் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. தக்காளி பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி வேக வச்சுட்டு தண்ணியும் அந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. அதனால் நீங்கள் தக்காளியும் அந்த காஷ்மீர் சில்லி நீங்கள் பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி பழம் மேலே தோல் இருக்கு இல்லையா, அந்த தக்காளி பழம் மேலே இருக்க தோல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எல்லாம் நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி அந்த சில்லியும் தக்காளியும் நல்லா ஆற விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. தக்காளி நீங்கள் சூட்டோடு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தக்காளி எல்லா பக்கமும் தலை திரிச்சிருங்க. அதனால் தக்காளி நல்லா ஆற விட்ட பின்னாடிங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டுட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குங்க. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 கரண்டி அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே ஒரு 10 பூண்டு பல் போல் எடுத்துட்டு நீங்கள் சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி பின்னாடி ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு குட்டியாக நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. குட்டி சாப் பண்ண வெங்காயத்தை நீங்கள் அந்த கடாய்க்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சுள்ளிய தக்காளி சாஸு அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் கெச்சப் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான கெச்சப் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கடைங்களில் எப்படி வாங்குவீங்களோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கெச்சப்பை நீங்கள் ஒரு பவுலுக்குள்ள நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை நீங்கள் கண்ணாடி டம்ளரில் போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒன்றுமே ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கெச்சப்போ ஒரு கப்புக்குள்ளே போட்டு விட்டாச்சுங்க. கப்புக்குள்ளே போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக ஒரு சின்ன பீஸ் கொத்தமல்லி எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு உள்ளுக்குள்ளே தக்காளி சாஸ் மேலே வச்சுட்டுங்க. அவள்தாங்க ரொம்ப சூப்பரான நமக்கு தக்காளி சாஸும் கிடைச்சிருச்சு. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இந்த கெச்சப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துட்டு பூண்டு நல்லா கலர் மாறி இருக்கணுங்க. நல்லா கலர் மாறின பின்னாடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் பீன்ஸு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேபேஜ் எடுத்துருக்குங்க. சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் சீக்கிரம் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து பின்னாடி நீங்கள் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுருங்க. காய்கறி லைட்டாக நீங்கள் வதக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் சால்ட்டு ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும்தாங்க சேர்க்கணும். அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. நான் முன்னாடி சேர்த்துருந்தேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் நீங்கள் சால்ட்டு ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் வதக்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவு பாருங்கள் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டியை நம்ம எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையை உருட்டு வச்சு பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு பிளேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் போல் மைதா மாவு நீங்கள் கொட்டுட்டு நான் சின்ன சின்ன உருண்டையை எடுத்து சொல்லியா அது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பிளேட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த மாவு மேலே நல்லா நீங்கள் உருட்டி விட்டுருங்க. இது போல் நீங்கள் பண்ணி வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்றா ஒட்டாத அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தேய்க்கிறதுக்காக எப்பவும் போல் ஒரு தட்டு எடுத்து பின்னாடி கமுத்தி வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாவை நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம தேய்க்க உள்ளே கட்டையாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சின்னசாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சி முடிச்ச பின்னாடி எப்பவும் போல் ஸ்டஃப்பிங் எடுத்துக்கோங்க. ஸ்டஃப்பிங் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 1.5 டீஸ்பூனுக்கும் நீங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டில் நீங்கள் செய்வீங்க தானே, அந்த கொழுக்கட்டை நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களுமே செஞ்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுன்னு வந்துட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு இல்லையா. இதே போல் எல்லா மோமோஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோமோஸ்லாம் நம்ம இட்லி குண்டால் வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் சைடில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டு எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் இட்லி தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு பின்னாடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா இட்லி தட்டுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்ச மோமோஸ் ஃபுல்லாகவே இட்லி குண்டாக்குள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஆவிலே வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள், அந்த மோமோஸ் எல்லாமே சூப்பராக வெந்து கிடைக்குங்க. இந்த மோமோஸ் நல்லா வெந்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இட்லி தட்டிலேருந்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படியே அந்த மோமோஸ் எல்லாம் ஒட்டிக்கும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லா மோமோஸுமே நான் பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுட்டேன். எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு கப் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா சாஸு, அந்த சாஸை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு மோமோஸ் மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடை பக்கமே போக மாட்டீங்க. செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அந்த கடையோட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களுமே மறக்க மாட்டீங்க. இந்த டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மோமோஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும், எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஒன்றோட மிச்சமே வைக்கல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, செய்தல் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.